ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக. குட்டீஸ், நம்ம இப்போ ஸ்ரீ ராமாயணத்தோட சாரம்னு பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ ராமாவதாரம் பெருமாள் எடுத்தார். பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதில் இப்போ ராமாவதாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த ராமாவதாரம் அயோத்தியா காண்டத்திலேயே நன்னா வால்மீகி மகரிஷி நன்னா ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்கோசரம்தான் இந்த ராமாவதாரம் அப்படிங்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும், பிரசித்தமானது. ஆனால் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தசரதனுக்கு திருக்குமாரரை அவதாரம் பண்ணினார். ஆனால் பெருமாள் சத்திய சங்கல்பன். அவன் தன்னுடைய சங்கல்பத்திலேயே மனசில் நினைச்சாலே போகிறோம், பரமபதத்திலிருந்து எந்த காரியத்தையுமே பெருமாள் பண்ணக்கூடியவர். அப்படி அவர் அகில ஜென்மஸ்தேம பங்காதி எல்லா லீலைகளையும் பண்ணக்கூடியவர். அதாவது பரமபதத்திலேயே உட்கார்ந்து கண்டு சங்கல்ப மாத்திரத்தில் அத்தனையுமே பண்ணக்கூடிய அந்த எம்பெருமான் ராவணன் அப்படிங்கிறவன் பெருமாளுக்கு ஒரு சின்ன புழு மாதிரி. இப்போ கீழே ஒரு புழு கடந்தது அப்படின்னா அந்த புழுவை நம்ம கையால் தொட்டாதான் அதை நசுக்க முடியும். ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. அவர் பரமபதத்தில் உட்காந்துட்டே இந்த ராவணன்கிற இந்த புழுவை மனசில் நினைச்ச மாத்திரத்திலே நசுக்க முடியும். ஆனால் எதுக்கு இப்படி அவதாரம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம் இல்லையா, தெரிஞ்சுட்டோம் இல்லையா. அந்த மாதிரி ஏன் கஷ்டப்பட்டார்? அவர் படாத பாடுபட்டிருக்கார் பாவம் இல்லையா. விபீஷண ஆழ்வாருக்கு அபயம் அளிச்சிருக்கார். விபீஷண ஆழ்வாருக்கு அபயம் அளிக்கிற காலத்தில் தன்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னுட்டு காமிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த பூத பிசாச ராட்சசன் இப்படிங்கிற இருக்கிற இதெல்லாம் இந்த என்ன சொல் அசுர பூண்டுகளெல்லாம் ஒரே நிமிஷத்தில் களைஞ்சிடுவார் பெருமாள். அதை எப்படி ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாரோ தெரியலையே. ஏன்? அதாவது இப்படி எம்பெருமானுக்கு எவ்வளவோ சக்திகள் இருக்கு. இவ்வளவு சக்திகள் இருந்தால்தான் நம்ம நாராயணான்னு சொல்கிறோம், விஷ்ணுன்னு சொல்கிறோம், பகவான்னு சொல்கிறோம், கோவிந்தா எம்பெருமான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். இப்படி பெருமாள் இப்படி எல்லா சக்தியையும் வச்சுருந்தாலும் நம்ம அவனை கூப்பிடுற பொழுது நம்ம கிட்ட எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அவன். ஆனால் அந்த அப்பேற்பட்ட எம்பெருமான் எதுக்கு இப்படி பண்ணினான்? எப்படின்னா, கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணினான்? ராவணனை சிறை பிடிச்சான். சிறை பிடிச்சி மட்டும் இல்லை, அவனை அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கான். அது அந்த அப்பேற்பட்ட அந்த 1000 தோள் இருந்த அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவனுடைய 1000 தோள்களையும் பரசுராமன் மழுவால் அத்தனையும் வீழ்த்தினார். அப்போ அந்த பரசுராமருடைய கர்வத்தெல்லாம் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி அடக்கியிருக்கார். இப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மகாவீரன் ராவண சம்ஹாரத்துக்கு மிகுந்த சிரமம் பட்டு எம்பெருமான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் எம்பெருமானுக்கு ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லை, இந்த ராவணனை வாலி என்ன பண்ணியிருக்கான்? தன்னுடைய வாலில் சுற்றி எடுத்துட்டு கடல் எல்லாத்தையும் தோச்சி எடுத்திருக்கான், முக்கி எடுத்திருக்கான். அப்படி எடுத்துட்டு கிஷ்கிந்தேல இந்த பூச்சியை சுருட்டின்னு அப்படி கொண்டு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிஷ்கிந்தேல கொண்டு அந்த பூச்சியை உதறி போடுற மாதிரி அந்த ராவணனை பண்ணியிருக்கான் வாலி. அப்பேற்பட்ட அந்த வாலி எம்பெருமானுடைய ஒரே ஒரு அம்பால
சம்ஹாரம் ஆயிருக்கான். ஆக இந்த எம்பெருமான் ராவண சம்ஹாரத்துக்கு மட்டும் ராமாவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் எந்த அவதாரமும் எடுத்தாலும் எதுக்கோசரம் எடுக்கிறார்னா, இந்த ராட்சசர்கள் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்பேற்பட்ட எம்பெருமான் ராமாவதாரம்னு எடுத்திருக்கான். வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கு. ஆசிரமத்துக்கு நாரதரை வந்தார். நாரதரை பார்க்குறார். நாரதர்கிட்ட அவர் ஸ்ரீராமருடைய ராமாயணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. 16 திருக்குணங்களையும் கொண்ட ஒருத்தரை பற்றி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு தான் கேட்குறார். ஆனால் நாரத மகரிஷி இந்த ராமாவதாரத்தை அவருக்கு சொல்கிறார். இந்த பெருமாள் இந்த அவதாரம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஓவர் டேங்க் இருக்கு. அந்த டேங்க்கில் தண்ணி ரொம்பிண்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? ஓவர்ஃப்ளோ ஆகிண்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அதே மாதிரி எம்பெருமானுக்கு எல்லா குணங்களும் இருக்கான். அவ்வளவு குணம் என்ன, க்ஷமா குணம் இருக்கு, தயை குணம் இருக்கு, வாத்சல்யம், ஔதாரியம், சௌசீல்யம்னு இப்படி அளவற்ற எம்பெருமானோட குணங்கள் இருந்தா கூட அத்தனை குணங்களையும் பரமபதத்திலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தா யாருக்கு என்ன பிடிக்கும்? அதுவும் இல்லாமல் அங்கேயே அந்த உட்காந்து இத்தனை குணங்களையும் வச்சுட்டு உட்காந்துருந்தா பெருமாளுக்கு போர் அடிச்சுட்டான். சரி, கீழே வந்து கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தசரதனுக்கு குமாரனா அவதாரம் பண்ணினார். அப்படி அவதாரம் பண்ணி எல்லா லீலைகளையும் பண்ணியிருக்கார் எம்பெருமான். அந்த பகவான் இப்பேற்பட்ட எம்பெருமான் அவதாரம் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ராவணனை வதம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ராமரை நம்ம எப்பவும் இப்படியெல்லாம் பெருமாள் பண்ணியிருக்காரு. இந்த கஷ்டமெல்லாம் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ராமன் நமக்காக வந்தது. உங்களுக்கு கஷ்டம் வந்தா என்னுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ, உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் நான் போக்கிடுறேன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கோசரம்தான் இந்த ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தில் ராம நாமத்தோட மகிமை எப்படி சொல்லியிருக்கா பாருங்கோ. எந்த நேரம் நம்ம முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கின்னு இருந்தாலும் சரி, எங்கே ஸ்கூலுக்கு போனாலுமோ ஆஃபீஸ்க்கு போனாலுமோ எங்கே போனாலும் எந்த நேரத்துலையும் நம்ம இந்த ராம நாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னால் அது நம்ம ஹிருதயத்துக்குள்ள போய் ஆழ்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும். அதை உச்சரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு பேர் நம்ம உடம்பு பூரா அந்த ஆத்மாவில் போய் அந்த ராம ஜபம் உட்காந்துண்டு இந்த உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாத்துலேயும் அந்த ராம நாமம் ஊடுருவி பாயும். அப்படி நமக்கு எம்பெருமானுடைய தொடர்பு இடைவிடாம கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு எவ்வளவு மகிமை அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ராமனும் சீதையும் பேசின்னு இருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு ஹனுமான் வந்துட்டார் அப்படின்னா உடனே ராமருக்கு கண்ணுரா ஆஞ்சநேயர் மேலே போயிடுமா. இது சீதாதேவிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குமா. அப்புறம் பார்த்தார் ஒரு நாள் ஆஞ்சநேயர் வரபொழுது ஆஞ்சநேயர் உடம்புல இருக்கிற நமக்கெல்லாம் இந்த உடம்புல மயிர்கூச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் உடம்புல இருக்கிற அந்த ஒரு முடியை எடுத்து சீதாம்மா காது கிட்ட கொண்டு போய் விட்டாராம். விட்டா ராம் ராம் ராம்னு அதில் அந்த ஒலி ஓசை வந்துட்டே இருக்கான். அதான் ராமர் சொன்னாராம், சீதா நான் ஆஞ்சநேயனை பார்க்கவே இல்லை. அந்த ஆஞ்சநேயர் வந்த உடனேயே எனக்கு ஆஞ்சநேயர்கிட்ட கண்ணு போகிறது. அதுக்கு காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. அந்த ஒரு முடியிலேயே ஜபம், ராம ஜபம் பண்ணி 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 என்னுடைய நாம அந்த முடியில கூட இருக்குப்பார். இதனால தான் எனக்கு ஆஞ்சநேயர் வந்த மாத்திரத்தில்
நானே பார்க்காட்டா கூட என் கண்ணு நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போகிறது. இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னாராம். அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே உயர்ந்த நாமம் ஸ்ரீராம நாமம் தான். அந்த ஸ்ரீராம நாமத்தை நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னால் அது தானே நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு நமக்கு வந்துடும். அந்த மாதிரி சொல்ல சொல்ல நமக்கு பெருமாள் ராமன் மூலமாக நிறைய அனுகிரகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ ராமபிரான் லங்கைக்கு போகணும். அப்போ இந்த வானரங்கள் எல்லாம் என்ன பண்ணினாலாம், இந்த கல்லெல்லாம் தூக்கி தூக்கி கடல்ல போட்டுன்னு இருந்தாலாம். அப்போ ஆஞ்சநேயர் ராம் 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 சொல்லிகிட்டே இருக்கார். அந்த வானரர்களும் ராம் அந்த கல்லை போடும்போதெல்லாம் ராம் ராம்னு சொல்லி போட்டுட்டே இருந்தாலாம். இப்படி ஒவ்வொரு கல்லையும் அவள் போடுற போதோ ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கல்லு மேலே போய் அழகாக உக்காந்துதான். இதை பார்த்துட்டே இருந்தாரா ராமர். ஆஹா, இவெல்லாம் இப்படி போடுறா, எப்படி அது போய் அழகாக உக்காந்துக்கிறது, நம்மளும் அதை மாதிரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைச்சாராம் ராமர். சரின்னு எழுந்து போய் இவரும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து போடலான்னு ஒவ்வொரு கல் போட்டாராம். அது போய் அப்படியே அடிச்சுட்டே போயிடுத்தான். இன்னொரு கல் போட்டாராம், மூழ்கியே போயிடுத்தான். இது எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் பார்த்துட்டே இருந்தார். என்னடா ராமர் நினைச்சாராம், இது என்ன நம்ம போட்டால் மட்டும் ஒன்று மேலே ஒன்று உட்கார மாட்டேங்கிறதே அப்படின்னு ராமர் நினைச்சாராம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாராம் அன்பர். அங்கேருந்து ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட வந்தார். ராமர்கிட்ட வந்த உடனே, ராமா என்ன கல்லெல்லாம் போட்டோம், இப்படி எல்லாமே மூழ்கி போகிறது, அடிச்சுட்டு போகிறது, ஒன்றோட ஒன்று மேலே உட்காரல அப்படின்னு பார்க்குறியா? ஆனால் நாங்கள் ராம நாமத்தை சொல்லி சொல்லி எழுதி எழுதி போடுறோம், அதனால ஒன்று மேலே ஒன்று அழகாக உட்காந்துது. நீ ராமராகவே இருந்தா கூட அந்த நாமத்தை சொல்லி போட்டாதான் அது அதில் போய் ஒன்று உட்காரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இந்த ராம நாமத்தோட மகிமை எப்படி இருக்கு இல்லையா? அதுதான் ஆஞ்சநேயர் எல்லாரும் அந்த ராம் ராம் சொல்லி சொல்லி போட்டதுனால அவளுக்கு அந்த காரியம் பூர்த்தியாச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி ராமநாமத்தை நம்மளும் இடைவிடாம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் எல்லா கஷ்டத்துலேருந்து விடுபட்டு பாவங்கள்ல இருந்து நம்மளும் கடை தேறிடுவோம். இப்படி இவ்வளவு சக்தி மிக்க இந்த ராமநாமத்தை வடக்கு பக்கம் போனா எல்லாம் இந்த பால்காரனை முதற்கொண்டோ ராம் ராம் சொல்லி தான் பாலே விடுவானாம் அந்த வடக்கு பக்கத்துல எல்லாம். அதனால நம்மளும் எந்த நேரமோ ஆஃபீஸ் போகிறோமோ, ஸ்கூலுக்கு போகிறோமோ, படிக்கிறோமோ, எந்த நேரத்துலையும் ராம் 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 ராம்னு மனசில் சொல்லிகிட்டே செஞ்சுட்டு நம்மளும் ஸ்ரீராமரோட அனுகிரகத்தை பெற்றுக்கலாமா? நீங்களும் எல்லாரும் ராம் 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 சொல்கிறீங்களா? ஓகேயா குட்டீஸ்? நம்மளும் எல்லாரும் ராமனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாகும். ஓகே, பாய்.